இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல உங்களை அந்த ஆச்சரியமான பாஞ்சாலங்குறிச்சிக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறோம். 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல இருக்கிற வீரபாண்டிய கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சி வளம் அப்படிங்கிற நாட்டுப்புற கதைப்பாடலை தான் இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். கண்டிப்பா. நான் வானவாமலை அவங்க தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்பு கதைப்பாடல் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் இந்த பகுதியை எடுத்திருக்கிறாங்க. சரி, அந்த பாஞ்சாலங்குறிச்சி மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முதல்ல அந்த பாடலை முழுமையா கேட்கறது தான் சரியா இருக்கும் இல்லையா? ஆமா. அதனால நான் கொடுக்கப்பட்ட அந்த 8 பத்திகள் கொண்ட பாடலை எந்த குறுக்கீடும் இல்லாம ஒரு கதைப்பாடலுக்குரிய தாளத்தோட முழுமையா வாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த ஓசையை ரசிச்சு கேளுங்க. தாராளமா வாசிங்க. அந்த வீர வரிகளை கேட்க நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஆரம்பிக்கிறேன். சுத்த வீர சூரன் கட்டபொம்மு துரை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. ஆஹா, ஆரம்பமே ரொம்ப கம்பீரமா இருக்கு. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம், வீட்டில் உயர் மணிமேடைகளாம், மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம், பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம், பணப்பொக்கிஷ வீடும் ஜாஸ்திகளாம், ஆசார வாசல் அலங்காரம், துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம். சரி. ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் குழுவிற்றிருந்தான். விந்தையாக திருவீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடைவாசல்களும். ஆமா. நந்தவனங்களும் சந்தனச் சோலையும் அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும், வாரணச் சாலை ஒருபுறமாம், பரிவளரும் சாலை ஒருபுறமாம், வளம் குழிக்கும் ஊர்தான். தோரண மேடை ஒருபுறமாம், தெருச்சொக்கட்டான் சாரியலோர் புறமாம், சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். ரொம்ப அழகு. அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. வந்து பால் குடிக்கும் தண்ணீர்தான் குடிக்கும், கறந்த பாலையும் காகங் குடியாது எங்கள் கட்டபொம்முதுரை பேரு சொன்னால். அருமை. வரந்தருவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. ரொம்ப அற்புதமான வாசிப்பு. இந்த பாடலோட ஓசையே நம்மள அந்த காலத்துக்கு இழுத்துட்டு போகுது. இது வெறுமனே ஒரு பாட்டு கிடையாது, இது ஒரு முழுமையான நகரமைப்பை பத்தின பதிவு. கண்டிப்பா. கோட்டைகள் எப்படி இருந்துச்சு? பாடல்ல வர மாதிரி பல சுற்றுகளா மதில்களால சூழப்பட்டு ரொம்ப வலிமையா கட்டப்பட்டிருந்துச்சு. அதான் அந்த கெட்டி வேலைகள்லாம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. ஓ, அப்போ வீடுகள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருந்துச்சு? வீடுகள் தோறும் மணிகளால அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகள் இருந்திருக்கு. அதெல்லாம் மதில்களால சூழப்பட்ட ரொம்ப பெரிய மாடி வீடுகள். கதவுகள் நேர்த்தியாவும் வீடுகள் எல்லாம் செல்வம் நிறைந்ததாவும் இருந்துச்சு. ஆமா, அந்த பணப்பொக்கிஷ வீடும் ஜாஸ்திகளாம் அப்படிங்கிற வரி அதை காட்டுது. சரி, கட்டபொம்மனோட அரண்மனை வாசல் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப முறைப்படி அழகுபடுத்தப்பட்டிருந்துச்சு. வீதிகள் எல்லாம் ரொம்ப புதுமையாவும், கடைகள் பெரும் பரப்பிலும் அமைஞ்சிருந்துச்சு. அதான் விஸ்தாரமாய் கடைவாசல்களும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க நந்தவனங்கள், சந்தனமரச் சோலைகள், ஆறுகள், நெல்வயல்கள், பாக்குத்தோப்புகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஆமா, அந்த இயற்கை வளங்கள் ஊருக்கு இன்னும் அழகு சேர்த்துச்சு. சரி, ஒரு அரசன் நாடானா யானை குதிரைகளுக்கான இடங்கள் எல்லாம் இருக்குமே, அது எப்படி இருந்துச்சு? யானை கூடம் ஒருபுறம், குதிரை கொட்டில் ஒருபுறம் அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் தாயமாடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருந்துச்சு. சோலைகள்ல குயில்கள் கூவும், மயில்கள் விளையாடும். ஆஹா, கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா அங்க நடக்கும் அந்த அதிசய நிகழ்வுகள் என்னென்ன, அத பத்தி சொல்லுங்களேன். அதாவது அது வீரம் மிகுந்த நாடுங்கிறதால தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாய ஒரு சாதாரண முயல் எதிர்த்து விரட்டுமா. அது ஒரு விந்தை. அந்த பசுவும் புலியும். ஆமா, பசுவும் புலியும் ஒரே நீர்நிலையில எந்த சண்டையும் இல்லாம பால் போன்ற தண்ணீரை ஒன்னா குடிக்கும். அது அந்த ஊரோட அமைதியை காட்டுது. ஓ, அப்போ கட்டபொம்மனோட பேரரை கூறினால் காகம் கூட பாலை குடிக்காது அப்படின்னு சொல்றாங்களே. அது அவர் மேல மக்கள் வச்சிருந்த பயம் கலந்த மரியாதைய காட்டுது. கடைசியா சக்கதேவி இந்நாட்டுக்கு திருவாக்கு அருள்வாள் அப்படிங்கிற தெய்வ நம்பிக்கையோட பாட்டு முடியுது. இதுல எந்தவித மிகப்படுத்தலும் இல்லாம பாத்தீங்கன்னா, அங்க உள்ள மக்களோட வீர உணர்வு விலங்குகளுக்கும் பரவியிருக்கு அப்படின்னு மக்கள் நம்பியதை இது நேரடியா காட்டுது இல்லையா? 100க்கு 100 உண்மை. எளிய மக்களோட ஆழமான நம்பிக்கை அது. சரி, பாடலாட பொருளை ரொம்ப சுருக்கமாவும் தெளிவாவும் பார்த்துட்டோம். இப்போ தேர்வுக்கு தயாராகிற நேயர்களுக்காக பாடத்துல உள்ள எல்லா சிறு குறிப்புகளையும் திரட்டி 40 வினாவிடை சுற்று ஆரம்பிக்கலாமா? நான் ரொம்ப வேகமா கேள்வி கேட்றேன், நீங்க ஒற்றை வார்த்தையில பதில் சொல்லுங்க.
கண்டிப்பா நான் தயார். நீங்க கேள்விகளை வரிசையா கேளுங்க. முதல் கேள்வி, கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் எது? கதை பாடல். 2. கதைப்பாடலின் வகைகள் யாவை? சமூக, வரலாற்று, புராண கதைப்பாடல். 3. இந்த பாடல் எந்த மன்னனின் வரலாற்றை கூறுகிறது? வீரபாண்டிய கட்டபொம்மன். 4. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல். 5. இந்நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வானமாமலை. 6. பாடல் விவரிக்கும் ஊரின் பெயர் என்ன? பாஞ்சாலங்குறிச்சி. 7. சுத்துக்கோட்டைகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன? மதில்களால். 8. மாடவீடுகள் எதனால் அழகுபடுத்தப்பட்டிருந்தன? மணிகளால். 9. பொக்கிஷம் என்பதன் பொருள் என்ன? செல்வம். 10. ஜாஸ்தி என்பதன் பொருள் என்ன? விகுதி. 11. வீட்டின் கதவுகள் எப்படி இருந்தன? நேர்த்தியாக. 12. யாருடைய அரண்மனை சிங்காரமாக இருந்தது? கட்டபொம்மன். 13. விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன? பெரும்பரப்பு. 14. சிங்காரம் என்பதன் பொருள் என்ன? அழகு. 15. தெருவீதிகள் எவ்வாறு இருந்தன? விந்தியாக, அதாவது புதுமையாக. 16. பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள சோலைகள் எவை? பூஞ்சோலை, சந்தனச்சோலை. 17. கமுகு என்பதன் பொருள் என்ன? பாக்கு. 18. வாரணம் என்பதன் பொருள் என்ன? யானை. 19. பரி என்பதன் பொருள் என்ன? குதிரை. 20. வாரணச்சாலை என்பது என்ன? யானைக்கூடம். 21. பரி வளரும் சாலை என்பது என்ன? குதிரை கொட்டில். 22. தெருவில் என்ன விளையாடுவதற்கான மேடை இருந்தது? சொக்கட்டான், அதாவது தாயம். 23. சோலையில் எந்த பறவை கூப்பிடும்? குயில். 24. நாட்டின் வளம் சொல்லி விளையாடும் பறவை எது? மயில். 25. பாஞ்சாலங்குறிச்சியில் வேட்டை நாயை விரட்டுவது எது? முயல். 26. ஒரே துறையில் தண்ணீர் குடிக்கும் விலங்குகள் எவை? பசுவும் புலியும். 27. யாருடைய பெயரை கேட்டால் காகம் பால் குடிக்காது? கட்டபொம்முத்துறை. 28. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருளும் தெய்வம் யார்? சக்கதேவி. 29. சூரன் என்பதன் பொருள் என்ன? வீரன். 30. ஊர்வலத்தின் முன்னால் அணிவகுத்து வந்தது எது? வாரணம். 31. மாடவீடு என்று குறிப்பிடப்படுவது எது? மாடி வீடு. 32. பூட்டுங்கதவுகள் என்பதை பிரித்தால் கிடைப்பது? பூட்டும் கூட்டல் கதவுகள். 33. தோரண மேடை என்பதை பிரித்தால் கிடைப்பது? தோரணம் கூட்டல் மேடை. 34. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தால் கிடைப்பது? வாசல் அலங்காரம். 35. பாஞ்சாலங்குறிச்சி எத்தகைய நாடு? வீரம் மிகுந்த நாடு மற்றும் அன்பு வளரும் நாடு. 36. நாயை விரட்டும் முயல் எதை குறிக்கிறது? ஊரின் வீரத்தை. 37. பசுவும் புலியும் நீர் அருந்துவது எதை குறிக்கிறது? ஊரின் அமைதியை அல்லது அறத்தை. 38. வாரணச்சாலை ஒருபுறமாம், இதில் உள்ள வளம். விலங்கு வளம். 39. கட்டபொம்மன் எங்கு கொலுவீற்றிருந்தான்? அரண்மனையில். கடைசி கேள்வி, 40 நாட்டுப்புற மக்கள் தங்கள் வரலாற்றை எதன் மூலம் பாதுகாத்தனர்? கதைப்பாடல்கள். ஆஹா, ரொம்ப அருமை. நூலின் பெயர் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல். இந்நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வானமாமலை. பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட மன்னன் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். சூரன் என்பதன் பொருள் என்ன? வீரன். பொக்கிஷம் என்பதன் பொருள் என்ன? செல்வம். ஜாஸ்தி என்பதன் பொருள் என்ன? மிகுதி. விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன? பெரும் பரப்பு. சிங்காரம் என்பதன் பொருள் என்ன? அழகு. வாரணம் என்பதன் பொருள் என்ன? யானை. பரி என்பதன் பொருள் என்ன? குதிரை. கமுகு என்பதன் பொருள் என்ன? பாக்கு. ஊர்வலத்தின் முன்னால் வாழ்வது எது? வாரணம். பாஞ்சாலங்குறிச்சியில் வேட்டை நாயை விரட்டுவது எது? முயல். மெத்தை வீடு எனப்படுவது எது? மாடி வீடு. பூட்டுங்கதவுகள் பிரித்தெழுதுக. பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை பிரித்தெழுதுக. தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்தெழுதுக. வாசல் அலங்காரம். பொறுத்துக. பொக்கிஷம். செல்வம். ஜாஸ்தி. மிகுதி. விஸ்தாரம். பெரும் பரப்பு. சிங்காரம். அழகு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைகள் எதனால் சூழப்பட்டிருந்தன? மதில்களால். வீடுகளில் எதனாலான மேடைகள் இருந்தன? மணிகளால். தெருக்கள் எவ்வாறு அமைந்திருந்தன? விஸ்தாரமாக. நகரத்திலிருந்த நறுமண மரங்கள் எவை? சந்தன மரங்கள். யானைகள் கட்டப்படும் இடத்தின் பெயர் என்ன? வாரணச்சாலை. குதிரைகள் வளரும் இடத்தின் பெயர் என்ன? பரிவளரும் சாலை. தாயாமாடும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சொக்கட்டான் சாரியல். சோலையில் கூவும் பறவை எது? மாங்குயில். நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் பறவை எது? மயில்.
புலியும் பசுவும் எங்கு ஒன்றாக நீரருந்தும்? ஒரே துறையில். கறந்த பாலை குடிக்காத பறவை எது? காகம். காகம் பால் குடிக்காமல் இருக்க யாருடைய பெயரை கூற வேண்டும்? கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருளும் தெய்வம் யார்? சக்கதேவி. நாட்டுப்புறப் பாடலின் ஒரு வகை எது? கதைப்பாடல். கதைப்பாடல் எதனை தழுவி அமையும்? கதையை. கட்டபொம்மன் எங்கு குழுவிட்டிருந்தான்? அரசவையில். கோட்டைகள் எவ்வாறு கட்டப்பட்டிருந்தன? சுற்றுக்கோட்டைகளாக. வீட்டின் கதவுகள் எவ்வாறு அமைந்திருந்தன? நேர்த்தியாக. பாஞ்சாலங்குறிச்சி எத்தகைய நாடு? வீரமும் அன்பும் மிகுந்த நாடு. வாவ்! 40 கேள்விகளையும் மூச்சு விடாம சூப்பரா முடிச்சிட்டோம். ஆமா,